அன்ஆர்கனைஸ் செக்டர். உங்கள் வீட்டுக்கு உதவுவதற்காக வரக்கூடிய அம்மா, அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹவுஸ் மேட் 4-5 வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. ஒரு 5-6 வீட்டுக்கு போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் 15,000 ரூபா அவர்கள் சம்பளம் கிடைக்கும். டெய்லி வரணும், எந்த லீவும் எடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு நாள் லீவு கொடுத்தா அது வேறு விஷயம். 15,000 ரூபா ஒரு அம்மா சம்பாதிக்கிறார்கள்னா அவருடைய ஒரு நாள் வருமானம் 500 ரூபா. ஓகே, 500லேருந்து 1000 ரூபா இருந்தே அவங்க சம்பாதிக்கலாம். ஒரு பேட்ரி ரிக்ஷா, இந்த ஆட்டோ ரிக்ஷா, ராப்பிடோ இது மாதிரியெல்லாம் அவங்க ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு நாள் வருமானம் 500லேருந்து 1500 ரூபா, டிபெண்டிங் ஆன் ஹவு மச் தே ஆர் புட்டிங் தேர் எஃபோர்ட். ஆட்டோ டிரைவர் அதே 700லேருந்து 1800 சம்பாதிப்பாராம். டெய்லி வேஜஸ், லேபராக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் 500லேருந்து 1000 ரூபா. ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இந்த டீ எல்லாம் ஆற்றுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான நபர்கள் ஒரு 600 ரூபா ஒரு நாளைக்கு. ஆஃபீஸ் பாய் ஒரு 700 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறார். அப்போது இவர்களுடைய சம்பளத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அவர்களுடைய சம்பளத்தை பார்த்தீர்கள்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. தே ஆர் நாட் கெட்டிங் எனி பெட்டர் சேலரி. ஓகே, 40,000 நாங்கள் கொடுக்குறோமையா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவர்களும் அந்த 21,000 ரூபா ப்ராக்கெட்டில் தான் இருக்கிறாங்க. 21,000 rupees, அதுவும் டெய்லி வேலை பார்த்தால் மட்டும்தான், 26 நாட்கள் வேலை பார்த்தால் மட்டும்தான். இன்னொரு படத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். சாக்கடையில் இறங்கி மனிதர்களை உயிரிழக்க வைக்காதீர்கள் என்று சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்கிறது. ரோபோட்டைஸ் பண்ணுங்க, மிஷினை கொண்டுட்டு வாங்க, சாக்கடைக்குள்ள மனிதர்களை இறக்காதீர்கள் என்று கூறிய பின்பு கூட இன்றைக்கும் அரசாங்கம் என்ன செய்கிறது? அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த கழிவுகளை சுத்தம் செய்வதற்காக மனிதர்கள் உள்ள இறக்கப்படுகிறார்கள். ஏதோ பணத்தை கொடுங்க, ஏன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த வேலை தான் எங்களுக்கு தெரியும், எந்த விதமான வேலையாக இருந்தாலும் நாங்கள் அந்த வேலையை பார்ப்போம் என்கிற ஒரு கட்டாயத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஏழைகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான பொறுப்பு யார்?